தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரெக்கார்ட் பிளேயர் சர்வீஸ் பார்க்க போகிறோம். பிலிப்ஸ் ரெக்கார்ட் பிளேயர். இந்த ரெக்கார்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா டெட் கண்டிஷனில் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீல் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். ஒரு மாதிரி ஊப்ளிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னா, அந்த ரப்பர் வீல் வந்து இந்த ஸ்டெப் வீல் கூட அப்படியே ஜாயிண்ட் ஆகியே இருந்ததுனால ஒரு சைடு வந்து அப்படியே பெண்ட் ஆகிட்டு. ஓகே, ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இதில் பட்டு இது ஓடணும், ஆனால் ஓடலை. காரணம் என்னென்னா, இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பிளண்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்ப்ரிங் போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்ப்ரிங். ஆக்சுவலி இந்த இடத்துல வரக்கூடிய ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஸ்ப்ரிங்காக இருக்கும். இது அவங்க வந்து ஸ்ப்ரிங் மிஸ் ஆகிறதுனால யாரோ ஒரு மெக்கானிக் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கை போட்டு கொடுத்துருக்காரு. இந்த ஸ்ப்ரிங் போட்டதுனால தான் இந்த வீலும் இந்த ப்ராப்ளம் ஆகும். தெரியுதா? இந்த வீல் வந்து இந்த இடத்துல வந்து மேலே பெண்ட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்லேயே இல்லை. ஓகே, ஸோ இது ஒரு ப்ராப்ளம். மொத்தத்தில் ரெண்டு ப்ராப்ளம். ஒன்று வந்து இந்த இதை ஆன் பண்ணியே வச்சதுனால இந்த வீல் வந்து நாசம் ஆகிட்டு. ஸோ இந்த இதையும் மாற்றணும். இந்த ரெண்டையும் சரி பண்ணியாச்சுன்னா இந்த பிளேயர் கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோட்டார் அலைன்மெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது. இதில் போடக்கூடிய ஸ்ப்ரிங் ரொம்ப நைஸாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப டென்ஷன் கொண்ட ஸ்ப்ரிங் இதுக்கு போட்டாச்சுன்னா செட் ஆகாது. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து அதில் சேர்றது மாதிரி கரெக்டாக நான் செட் பண்ணுறேன். இது ஆக்சுவலி இதுக்குள்ள ஸ்ப்ரிங் கிடையாது, ஆனால் நைஸ் ஸ்ப்ரிங். இதில் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ தான் இந்த ஆக்ஷனே கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஆன் ஆகிருக்கு, இப்போ ஆஃப் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த வீல் வந்து இனி இதில் போட முடியுமான்னு தெரில, கலத்தி பார்த்தா தான் தெரியும். இந்த மாடலில் வந்து சி கிளிப் வராது, இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் ஒரு கிளிப் வருது பாருங்க. ஷேப் மாறி போச்சு. இந்த அளவு பார்த்துக்கணும். இதுதான் பிலிப்ஸ் வீல். புது வீல் போடுறேன். ஓகே, ஸோ இந்த வாசர் வந்து கரெக்டாக செட் ஆகிட்டு, இது கரெக்டாக செட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக ஓடும். இப்படி ஓடணும், இப்படி ஃப்ரீயாக ஓடணும். இந்த ஸ்ப்ரிங் வந்து கரெக்டான டென்ஷனில் இருக்கணும், ரொம்ப கூடுதலாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்காக தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து பயங்கர டென்ஷன். இதை போட்டனால தான் மொத்தமும் ஜாம் ஆகி பாருங்கள். இதோட ஷேப்பை பாருங்கள், இந்த மாதிரி மாறிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே 45 வச்சுருக்கேன். இந்த ஊசி வந்து ஒருவேளை தரையில் பட்டு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்பாஞ்ச் வச்சுருக்குறாங்க. இது ஏற்கனவே அதில் இருந்தது. 45 ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. 33 போட்டிருக்கிறேன். ஸ்பீடு குறைஞ்சிட்டு பாருங்க. ஓகே, ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆன் ஆஃப் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதோட பிக்கப் எடுத்து இந்த ஆம்பில் கொடுத்துருக்குறேன். ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்குது. ஸ்பீடு கரெக்டாக இருக்கு. இந்த பாட்டு வந்து ஒரிஜினல் குவாலிட்டியில் அப்படியே பாடிட்டு இருக்கு. தேர்ட்டி த்ரீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ரெக்கார்டு கொஞ்சம் அழுக்காக இருக்குது. சரி, போட்டு பார்ப்போம். இங்கே 33 வைக்கிறேன். இந்த மாதிரி ரெக்கார்ட் பிளேயரில் வந்து நம்ம உடனே ஆமாம் தூக்கி வச்சிடக்கூடாது, கொஞ்சம் விட்டு தான் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்பீடு வந்து கரெக்டாக வரும்.
வாங்கி வரும் வேலை பொண்ணு வாசமுள்ள தேர்ட்டி த்ரீ வந்து கரெக்டான ஸ்பீடில் ஓடுது, சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து இப்போ சூப்பராக இருக்குது, நல்ல கண்டிஷனாக இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அந்த ஸ்ப்ரிங்கை போட்டதுனால தான் இந்த ப்ராப்ளம், மொத்தத்திலே இந்த வீலும் வேஸ்ட் ஆகி போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய சர்வீஸ் டிப்ஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகுனா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்